நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். 5 கிரக சேர்க்கை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு நன்மை நடைபெற வேண்டும். ஒரு நல்லது அப்படிங்கிறத விட ஏதாவது ஒரு கிரக மாற்றம் நடக்கணும், ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். திடீர்னு தான் ஒரு பல நாள் கஷ்டங்கள் கூட ஒரு பை செகண்டில் காணாமல் போயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் கிரக மாற்றங்கள். அப்படியாக இந்த மாசி மாதத்தில் ஒரு கிரக மாற்றம் ஒரே ராசியில், கும்ப ராசியில் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த வாட்டி அந்த 5 கிரகத்தில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே வலுவான கிரகங்கள். சூரியன் ரொம்ப வலிமையான ஒரு கிரகம், பிரகாசமான கிரகம் சூரியன். அதே போல் சுக்கிரன், அவர் 20 வருஷம். அதே போல் ராகு, அவங்க மிகப்பெரிய வலிமையான கிரகம். ராகு 18 வருஷம். அதே போல் சந்திரன், அதுவும் ஒளி மிகுந்த கிரகங்கள். அதோட கூட புதனும் சேருகிறார். அப்போ ஒளி கிரகங்கள் அனைத்தும் ஒரே இடத்துல சேர போகிறாங்க. இதனால் ஒரு குறிப்பிட்ட துறைக்கு எல்லாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், ஒரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆக்டிவேட் ஆக போகுது. அப்போது திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? திடீர்னு நம்ம வாழ்க்கையை ஏதாவது டைம் சேஞ்ச் பண்ணுமா? ஒரு அரசியல் மாற்றமோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு இந்த 5 கிரக சேர்க்கை உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த வகையில் உதவ போகுதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு நல்ல யோகமான கால நேரம். சார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில்தான் இந்த அற்புதம், அதிசயம் நிகழ்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மகர ராசிக்கு இன்னொரு 15 நாள் போச்சுன்னா மொத்தமாகவே இந்த 7.5 சனியிலிருந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக 7.5 சனியிலிருந்து விடுதலை. எனக்கு தெரிஞ்சு இந்த சனி பகவான் ஒரு ராசியை விட்டு வெளியில் போகிறாருன்னா போகும்போது அந்த ராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போவார். அப்போ இத்தனை வருஷமாக 7.5 சனி ஆட்சி அதிகாரம் செய்த அந்த சனி பகவான் வெளியில் போகும்போது மகர ராசிக்கு ஒரு நல்லாசி வழங்கிட்டு ஒரு நல்லது செஞ்சுட்டு போக போகிறாரு. கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, தயாராகுங்கள். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? சார், சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? யாராலும் தடுக்க முடியும் சனி கொடுக்கறத? அது நன்மையோ தீமையோ. ஆனால் இந்த இடத்துல மகர ராசிக்கு நல்லது தான் கொடுப்பாரு. ஏன்னா தீமையை மொத்தமும் செஞ்சு முடிச்சிட்டாரு. 8 வருஷமாக வச்சு செஞ்சிட்டாரு. இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. எத்தனையோ பெரிய குடும்பங்கள்லாம் காணாமல் போயிருக்கு, ஒன்றும் தெரியாமல் போயிருக்கு. இன்னும் கூட மகர ராசியிலே ஒரு அம்மா, ஒரு புரட்சி பெண்மணி அரசியலுக்கு உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால வர முடியல. எவ்வளவோ பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, அந்த அம்மாவால் அரசியலுக்கு வர முடியல. அரசியலில் தான் இருக்கிறாங்க, அரசியலில் தான் இருந்தாங்க. இப்போது கால நேரம் அவங்களை தூக்கி வெளியில் போய், எப்போ 7.5 சனி ஆரம்பிச்சதோ 2019 அவங்களை தூக்கி வெளியில் போட்டுடுத்து. இன்னும் சொல்லப்போனால் 2016 அவங்களை தூக்கி வெளியில் போட்டுடுச்சு. இதுதாங்க 7.5 சனி. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கற்பனை செய்வதை போல உங்கள் வாழ்க்கை இல்லையா? நான் நல்லபடியாக நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறேன் சாமி. கஷ்டப்பட்டாலும் கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அந்த மாதிரி இருக்க முடியல. பேர் தான், நான் வெளிநாடுகளில் இருக்கேன், நான் யுஎஸில் இருக்கேன், ஜப்பானில் இருக்கேன், சீனாவில் இருக்கேன்னு உங்களுக்கு நல்ல நேம் தான் சாமி. ஆனால் இங்கே நான் படக்கூடிய கஷ்டம் எனக்குத்தான் தெரியும் என்று புலம்பக்கூடிய மகர ராசி அன்பர்களே. ஏன்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் ஜப்பானில் இருக்கிறாங்க, சீனாவில் இருக்கிறாங்க. நமக்கு அங்கேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அந்த யுஏஇ கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க, யுஎஸில் இருக்கிறாங்க, யூகேயில் இருக்கிறாங்க, ஜெர்மனில் இருக்கிறாங்க. அப்போ மகர ராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம்
சனி கொடுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு தங்க புதையல் வேட்டை. அதுவும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் நடைபெறுகிறது. மகர ராசிக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன், ஆமாங்க 8ஆம் அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். 8 2ஆம் இடத்துல இருந்தால் அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் திடீர் அதிர்ஷ்டம் புதையல் அவனுக்கு கிடைக்கும். அப்போ மகர ராசி என்பவர்களை இது ஒரு புதையல் யோகம். என்னைக்கோ எங்கேயோ நீங்கள் விதைச்சி வச்சது, எங்கேயோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணது, இன்றைக்கி ஒரு ஆலமரம் மாதிரி விருட்சமாக வந்து உங்கள் கடனுக்கு அது உதவ போகுது. என்றைக்கோ யாருக்கோ கொடுத்து வச்சுருப்பீங்க, அந்த பணம் உங்களை வந்து சேரும். மகர ராசி என்பர்களே, நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் அல்லது குடும்பம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் எனி பிஸ்னஸ், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், வாழ்க்கையே ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி கச்சா முச்சான 4-5 விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்க சாமி. ஒரு 4-5 விஷயத்தில் போய் நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சாமி, எப்படி வெளியில் வரதுனே எனக்கு தெரியல என்று புலம்பக்கூடிய மகர ராசி அன்பர்களே, அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் குழப்பங்களாக உள்ளதோ அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமையால் அவையெல்லாம் விலகும். செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், நான் ஏமாந்துட்டேன் சாமி, பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், உதவி செஞ்சு ஏமாந்துருக்கலாம், சிறை தண்டனைகள், வேலை செய்கிற இடத்துல ஒரு என்கொயரிகள் நடப்பது, டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், இப்படி பல பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, கால நேரம் சரியாகுது. உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இந்த கிரக யுத்தம். அப்போ இது உங்களுக்கு நடக்குமா, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் வெற்றி உங்களுடையது.